Good morning, student. Next, population dispersion. Dispersion எந்த அளவுக்கு வந்து the population human beings or வந்து animals வந்து எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது, விரவி காணப்படுகிறது, எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் நம்ம என்னது பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுங்க. Population have a tendency to disperse or spread out in all direction until some barriers are reached. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு தடைகளை அது அடைய வரைக்கும் என்ன ஒன்று அப்படின்னா பாப்புலேஷனுங்கிறது ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. திஸ் இஸ் அப்சர்வ்ட் பை த மைக்ரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்டூ. சரிங்களா? இது வந்து மைக்ரேஷன்னா அதில் ரெண்டு இன்வால்வ் ஆகுங்க. இமிக்ரேஷன், எமிக்ரேஷன் அப்படின்ட்டு. இமிக்ரேஷன்னா some individuals comes from another population. சரிங்களா? அதுக்கு பேர் இமிக்ரேஷன் அப்படின்னு பேர். எமிக்ரேஷன்னா some of the individuals left from parent population. சரிங்களா? பேரண்ட் பாப்புலேஷன்லேருந்து அவுட் ஆகி வெளியாகி வேற ஒரு பாப்புலேஷனுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் எமிக்ரேஷன் அப்படின்னு பேருங்க. இமிக்ரேஷன்னா இன்னொரு பாப்புலேஷனில் இருந்து ஒரு சில மெம்பர் உறுப்பினர்கள் வந்து நமக்கு வந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் இமிக்ரேஷன் அப்படின்னு பேர். சரி, இமிக்ரேஷன் அப்படின்னு பேர். எமிக்ரேஷனாக வெளியே போதல், இமிக்ரேஷனாக உள்ளே வருதலுங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ மைக்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சு. சரிங்களா? மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் மீன்ஸ் த மூமெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஃப்ரம் நேட்டிவ் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஃபார் டெம்பரரிலி. சரிங்களா? இப்போ இந்த நேட்டிவ் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நேட்டிவ் பிளேசஸ்னால் அதனுடைய வாழிடத்தில் ஏதாச்சும், அதாவது அதீத தீவிரமான தட்பவெப்ப நிலையோ, அதீத குளிர்ச்சியோ, அதீத மழைப்பொழிவோ இருந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி கொஞ்ச நாட்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியேறி போயிருங்க. மறுபடியும் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து இங்கே மாறினோடனே அந்த வெளியே போன இது என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் வந்துடுங்க. ரிட்டர்ன் சேம் பிளேசஸ்க்கே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன வேறுங்க? மைக்ரேஷன் அப்படின்னு பேர். சரிங்களா? மைக்ரேஷன் இஸ் எ பெகுலியர் அண்ட் யூனிக் கைண்ட் ஆஃப் மாஸ் பாப்புலேஷன் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அண்டு பேக். சரிங்களா? அதாவது குரூப்பாக வந்து உயிரினங்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஃபேவரபுளான கண்டிஷன் வந்தோடனே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுங்க. சரிங்களா? ரைட்டுங்க. இது எதுக்காண்டி போகுதுன்னு சொல்லிங்கன்னா, சிவியர் விண்டர், டு அவாய்ட் த சிவியர் விண்டர் கோல்டு, குளிர்ச்சியை அவாய்ட் பண்ணுவதற்காக. குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா சைபீரியன் கிரைன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைபீரியா நாரை கொக்குகள் மைக்ரேட் ஃப்ரம் த சைபீரியா டு வேடந்தாங்கல் இன் தமிழ்நாடு அண்ட் ரிட்டர்ன் பேக் இன் ஸ்ப்ரிங். சரிங்களா? வசந்த காலம் வந்தோடனே மறுபடியும் என்ன ஆயிடுதுங்க? ரிட்டர்ன் ஆகி போயிடுதுங்க. எங்கள் சைபீரியாவுக்கே போயிடுதுங்க. இதுக்கு பேர் தான் மைக்ரேஷன் அப்படின்னு பேர். ஸோ இது மாதிரி சம் ஃபிஷஸும் இருக்குது ஃபார் ஸ்பேனிங் ப்ராசஸ்க்காண்டி. சரிங்களா? ஸ்பேனிங் அப்படின்னா முட்டையிடுவதற்காக என்ன பண்ணுது அப்படின்னா சம் ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய சீயில் இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து டெம்பரரியாக எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவருக்கு வருதுங்க. எதுக்கு அப்படின்னா ஃபார் ஸ்பேனிங் பர்பஸ். ஸோ சீலேருந்து ரிவருக்கு வந்துச்சுன்னா அந்த மாதிரியான மைக்ரேஷனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு பேருங்க. நோட் பண்ணிக்கோங்களா? இந்த அனட்ராமஸ் மைக்ரேஷன் த ஃபிஷ் ஆர் இண்டிவிஜுவல் கம்ஸ் ஃப்ரம் சால்ட் வாட்டர் டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் ஸ்பேனிங் பர்பஸ். தட் இஸ் கால்டு அனட்ராமஸ் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? கொடுத்துருப்பாங்க அனட்ராமஸ் அப்படின்ட்டு. சால்மோன் ஃபிஷ். சரிங்களா? அண்டார்டிகா சால்மோன் ஃபிஷ் அப்படிங்கிறது முட்டையிட்டு இனப்பெருக்கிறதுக்காண்டி எங்கே வருதுன்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு வருதுங்க. அதனால் அதனுடைய முட்டைகள் எதில் பெருக்க முடியாதுங்க? கடலில் சால்ட் வாட்டரில் பெருக்க முடியாதுங்க. சரி, அதே மாதிரி சம் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கெட்டட்ராமஸ் மைக்ரேஷன் பண்ணும். அப்போ கெட்டட்ராமஸ் மைக்ரேஷன்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஆர் இண்டிவிஜுவல் கோஸ் டு சீ வாட்டர் ஃபார் என்ன பர்பஸ்? ஸ்பேனிங் பர்பஸ். சரிங்களா? அதுக்கு பேர் என்ன வருதுன்னா கெட்டட்ராமஸ் மைக்ரேஷன். எடுத்துக்காட்டி ஈல் அப்படிங்கிறதுங்க. சரிங்களா? ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து சீ வாட்டருக்கு போகுது. பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு எமிக்ரேஷனாக உங்களுக்கு தெரியும். அப்படி நிறைய சொன்னால் ஒரு சில இண்டிவிஜுவல் வந்து பேரண்ட் பாப்புலேஷன்லேருந்து வெளியேறி போயிடுறது. அதுக்கு பேர் வந்து என்ன பேர்? எமிக்ரேஷன். அண்டர் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் எமிக்ரேஷன் யூஸ்வலி அக்கர்ஸ் வென் தேர் இஸ் ஓவர் கிரவுடிங். கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு வீட்டில் இருக்கிறோம். அந்த வீட்டில் வந்து நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு 100 பேர் சேர்ந்துட்டு அப்படின்னா அந்த வீட்டில் தங்குறதுக்கு இடம்ல என்ன பண்ணிடுறாங்க? அடுத்து பக்கத்து தெருவு அப்படின்ட்டு போய் புது பில்டிங் கட்டி போயிடுற பார்த்தீங்களா? அதுக்கு பேர் எமிக்ரேஷன் பேருங்க.
This is regarded as a adaptive behavior that regulate the population in a particular site and prevent over exploitation of habitat. சரிங்களா. ஃபர்தர் இட் லீட்ஸ் டு ஆக்குபேஷன் ஆஃப் நியூ ஏரியாஸ் எல்ஸ்வேர். சரிங்களா. எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் ஆக்குபேஷன் பண்ணி. இமிக்ரேஷனுங்கிறது சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் எங்கேருந்து வர்றாங்க, அனதர் பாப்புலேஷன்லேருந்து இந்த பாப்புலேஷனுக்கு வர்றாங்க. எதுக்காண்டி அடிச்சிருக்கோம்னா டு இம்ப்ரூவ் த பாப்புலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவதுக்காண்டி. இந்த பாப்புலேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா இந்த வீக்காக இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவதற்காண்டி. அல்லது இந்த பாப்புலேஷனில் வந்து மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமாகி போயிட்டே இருக்குது, இறப்பின் வீதம் மட்டுமே அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இறப்பின் வீதத்தை காம்பன்சேட் பண்ணுவதற்காண்டி வேறொரு இடத்துலேருந்து உள்ளே வர்றாங்க. சரிங்களா. ரைட்டுங்க. Both emigration and immigration are initiated and triggered by weather and other abiotic and biotic factors கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நமக்கு 3 டைப்ஸில் இருக்கும். ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ், போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக்கில் 3 மார்க் 1 மார்க்கெலாம் நோட் பண்ணிச்சிங்க. இந்த டயக்ராம் பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிருங்க. சரிங்களா. டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயக்ராம் வந்து இன்க்ரீஸ் த பாப்புலேஷன் இருக்குது, இந்த பிரைமேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா. கீழே வந்து பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது என்ன ஏஜ் பீப்புளுங்க, ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் பீப்புள்ஸ். ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் பீப்புள்ஸ்னு என்னங்க, இனப்பெருக்க திறனை அடைவதற்கு முன்னாடி. சரிங்களா. எந்த வயசு வரைக்கும், 11 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள், அது மனித இனங்கள் காணப்படுது. ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னால் ரீப்ரொடக்டிவ் அந்த டீனேஜ் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அட்டன் பண்ணதில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஏஜ் பீப்புள்ஸ் வந்து இந்த அளவில் இருப்பாங்க. போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னா அவங்களால ஃப்யூச்சரில் குழந்தைய பெற்றெடுக்க முடியாது, 60 வயசை கடந்த முதியர்கள் இருப்பாங்க. சரிங்களா. அப்போ இந்த முதியவர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இப்போ ரீப்ரொடக்டிவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிறவங்களையும் எதிர்காலத்தில் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இந்த குழந்தைகளினுடைய மக்கள் தொகை எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கிறது. ஸோ எதிர்காலத்தில் இன்னும் இந்த மக்கள் தொகை என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து செகண்ட் பாருங்க பார்க்கலாம், ஸ்டேபிள் பாப்புலேஷன். ஸ்டேபிள் பாப்புலேஷனில் எப்படிங்க இருக்குது, கீழே அந்த ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் பீப்புள்ஸும் சேமாக இருக்காங்க. போஸ்ட் ரீப்ரொடக்ஷன் பண்ணி முடித்தவங்களும் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்காங்க. அதனால் அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்படின்னு பேருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரீஸ் பாப்புலேஷன். இதில் டிகிரீஸ் பாப்புலேஷனில் பாருங்க பார்க்கலாம், ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் பீப்புள்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஆனால் யார்தே அதிகமாக இருக்காங்க, போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இதனுடைய பாப்புலேஷன் என்ன ஆக சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் டிக்ரீஸிங் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பேராகிராஃப்லையும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் நோட் பண்ணிச்சுக்கோங்க. க்ரோத் மாடல்ஸ் அல்லது க்ரோத் கர்வ்ஸ். சரிங்களா. 2 டைப்ஸ் கர்வ்ஸ் இருக்கும். ஜே ஷேப்டு க்ரோத் கர்வு, எஸ் ஷேப்டு க்ரோத் கர்வு, அல்லது எஸ் ஷேப்டுக்கு இன்னொரு பேர் சிக்மாய்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். சிக்மா ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜே ஷேப்டு க்ரோத் கர்வ்ஸ். ஜே ஷேப்டு க்ரோத் கர்வ்ஸ்னால் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து சடனாக க்ரோத் ஆகுங்க. ஒரு சில சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகி க்ரோத் ஆகி ரொம்ப ஹை பீக்கில் போனோன்னே திடீர்னு டிஸப்பியர் ஆகி போயிருங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வின்டர் சீசனில் வந்து இன்செக்ட், பட்டர்ஃப்ளை, குறிப்பாக நம்ம எடுத்துக்காட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஈசல் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மட்டும் அதீத இனப்பெருக்கத்தில் அதிகமாக இருக்கும், வெயில் காலத்தில் இல்லாமையே போயிடும். அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜே ஷேப்டு க்ரோத்துங்க. அதுக்கான இந்த டயக்ராம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜே ஷேப்டு கர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து ஜே மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுதான் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க, பாருங்கள் வாங்கலாம். ஜே ஷேப்டு. when a population increase rapidly in an exponentially fashion and then stops abruptly due to the environmental resistance or due to the sudden appearance of a limiting factor, there are said to be exhibit J-shaped growth forms. Many insects show explosive increase in a number during the season, during rainy season, followed by the disappear at the end of the season. அதை எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஷேப்டு அப்படி இல்லைன்னா சிக்மா ஷேப்டு க்ரோத் கர்வ்ஸுங்க. சரிங்களா. இப்போ இந்த சிக்மா ஷேப்டு க்ரோத் கர்வ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேமல்ஸ் என்ன ஆகணும்னு சொல்லிங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்லோவாக க்ரோத் ஆகும், அப்புறம் சடனாக என்ன ஆகும் அடிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக க்ரோத் ஆகும். க்ரோத் ஆனோடனே அதனுடைய ஆர்டிஎம் லெவல் போனோடனே அப்படியே ஸ்டேபிள் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ எஸ் மாதிரி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம். அந்த கவ் வந்து பாருங்கள் எஸ் ஷேப்டு கவ்ஸில்
பாருங்கள் மேலேருந்து கீழே வந்து ஸ்டேபிளாக இருக்குது, கீழே இங்கே வந்து ஜீரோவில் எஸ் ஷேப்டு இல்லை சிக்மா ஷேப்பில் இருக்குதுங்களா, ரைட்டுங்க. இப்போ இந்த ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்லோவாக போகுது, ஸ்லோவாக போனே திடீர்னு என்ன ஆகுதுங்க, சடனாக இன்க்ரீஸ் ஆகி போகுது. இன்க்ரீஸ் ஆகி போனோடனே ஆப்டிமம் லெவலில் ரீச் ஆனோடனே அதே லெவல்லையே மெயின்டைன் பண்ணுறீங்களா ஸ்டேபிளாக. இதுதான் என்ன ஷேப்டு, எஸ் ஷேப்டு இல்லை சிக்மா ஷேப்டு கர்வ்ஸுங்க. சம் பாப்புலேஷன் அஸ் இன் எ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்மால் mammals increase slowly at the first, then more rapidly and gradually slow down as the environmental resistance increase, whereby equilibrium is reached and maintained. This growth is represented by S-shaped growth curve அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் R and K selected species. Differentiate between the K selected species, R selected species. சரிங்களா, மாற்றி போட்டுறாதீங்க. ஃபஸ்ட் நமக்கு வந்து R shaped species கொடுத்துருக்காங்க. R selected species எல்லாமே எப்படி இருக்குன்னா ஸ்மால் சைஸ் பாடி ஆர்கானிசமாக இருக்கும், இன்செக்ட் மாதிரிங்க. சரிங்களா, இன்செக்ட்ஸ் தான் நமக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இன்செக்ட்ஸ் தான் இப்போ நடத்த போகிறோம். இன்செக்ட் வந்து திடீர்னு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்மால் சைஸில் இருக்கும், நிறையா ரீப்ரொடக்ஷன் பண்ணும், நிறையா யங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் சீக்கிரமே இறந்துடும், அவருடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சரிங்களா, இப்போ கே ஷேப்டு செலக்டட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா லார்ஜ் சைஸ்டு பாடி ஆர்கானிசம்ஸுங்க. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் இந்த மாதிரி மேமல்ஸை பற்றி சொல்லலாம். சரிங்களா, சரி இது வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. ஆர் செலக்டட் ஸ்பீசிஸு ப்ரொடியூஸ் மெனி ஆஃப்ஸ்ப்ரிங், நிறையா குழந்தைகள் நிறையா யங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். கே ஷேப்டு வந்து லார்ஜ் சைஸாக இருக்கும், ஆனால் ஃபியூ ஆஃப்ஸ்ப்ரிங் தான், அதான் குழந்தைகள் 1-2 தானே பெற்றுக்கிறாங்க மேமல்ஸு அந்த மாதிரிங்க. மெச்சூரி இயர்லி, இது வந்து சீக்கிரம் சின்ன வயசுலேயே ரீப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், இது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அப்புறம் பேரண்டல் கேர் இருக்கும், அவன் நம்ம குழந்தைங்கள்லாம் பெற்றெடுத்து குழந்தைங்களாம் இன்னும் பாதுகாப்பு வளர்க்குறாங்களுங்க, அது மாதிரி. இது ஷார்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இது ஆர் ஷேப்டு ஆர் செலக்டட் ஸ்பீசிஸ். இது லாங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு இருக்கும். ஈச் இதில் வந்து ஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் இண்டிவிஜுவல் ரீப்ரொடியூஸ் ஒன்லி ஒன்ஸ் ஆர் எ ஃபியூ டைம்ஸ் இன் தயர் லைஃப் டைம். ஆனால் கே ஸ்பீசிஸில் வந்து பார்த்திங்கன்னா கேன் ரீப்ரொடியூஸ் மோர் தென் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஆரில் ஒன்லி எ ஃபியூ ரீச் அடல்ட்ஹுட். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் என்ன பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேனை அட்டைன் பண்ணிடுவாங்க. ஆர் ஷேப்பில் வந்து ஆர் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் என்வாரன்மெண்ட், டென்சிட்டி டிபெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் என்வாரன்மெண்ட்டு, டென்சிட்டி டிபெண்ட். இங்கே வந்து டென்சிட்டி இண்டிபெண்ட், இங்கே வந்து டென்சிட்டி டிபெண்ட் இருக்கும். பாப்புலேஷன் ரெகுலேஷன், அதை நீங்கள் பாப்புலேஷன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாப்புலேஷன் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு சொல்லினா, பாப்புலேஷன் ரெகுலேஷன் அப்படிங்கிறது த இன்ஹெரண்ட் டெண்டன்சி ஆஃப் ஆல் அனிமல் பாப்புலேஷன் இஸ் டு இன்க்ரீஸ் இன் நம்பர். சரிங்களா, எல்லா அனிமல்ஸுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டெண்டன்சி இருக்கும், அது பாரம்பரியமாக கடத்தக்கூடிய ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொல்லினா தன்னுடைய இனத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதா இருக்கும். பட் இட் டஸ் நாட் இன்க்ரீஸ் இண்டிபெண்ட்லி, ஆனால் அது தனியாக என்ன பண்ண முடியாதுன்னா தன்னுடைய கூட்டங்களை அதிகப்படுத்த முடியாது. ஒன்ஸ் த கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் என்வாரன்மெண்ட் இஸ் ரீச்டு, த பாப்புலேஷன் நம்பர்ஸ் ரிமைன் ஸ்டாட்டிக் ஆர் ஃப்ளக்சுவேட் டிபெண்டிங் ஆன் த என்வாரன்மெண்டல் கண்டிஷன். சரிங்களா, எந்த ஒரு உயிரியுமே என்ன பண்ண முடியாதுங்க, தன்னுடைய கூட்டங்களை தனித்து என்ன பண்ண முடியாது, எண்ணிக்கையில் அதிகப்படுத்த முடியாது. ஆனால் எண்ணிக்கையில் அதிகப்படுத்தணும்னு நினச்சி தான் அதனுடைய கேரக்டரு ஜீன்ஸ்லாம் அதனுடைய ஜெனட்டிக் கேரக்டர் இருக்குது. அப்படி வர்றதில் யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்வாரன்மெண்ட் வந்து ஃப்ளக்சுவேஷனால் அது வந்து ரெகுலேட் பண்ண முடியுது. திஸ் இஸ் ரெகுலேட்டட் பை என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இண்டிபெண்ட் அல்லது எக்ஸென்ட்ரிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்பாங்க. டென்சிட்டி டிபெண்ட் அப்படி இல்லைன்னா இன்சென்ட்ரிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க, நோட் பண்ணிச்சிங்க. எக்ஸென்ட்ரிக் ஃபேக்டர்ஸ் எது வந்து வெளிப்புறத்துலேருந்து இந்த பாப்புலேஷனை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ், ஷெல்டர், வெதர், ஃபுட்டு எக்ஸட்ரா. சரிங்களா, ஒரு பாப்புலேஷன் எந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகணும், எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா அந்த பாப்புலேஷன் கிடைக்கக்கூடிய இட வசதிகள், பாதுகாப்பு வாழிடங்கள், வெதர், ஃபுட், இதை பொறுத்து தான் அதனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸு டிக்ரீஸுங்கிறது இருக்கும். இன்சென்ட்ரிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் காம்படிஷன், பிரிடேஷன், இமிக்ரேஷன் அண்ட் டிசீஸ். இதனால என்ன ஆகும்னு சொல்லிங்கன்னா ஒரு சில ஸ்பீசிஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகுங்க. சரிங்களா, ரைட். இந்த ஒரு டேபிளையும் நோட் பண்ணி வச்சுங்க. அடிக்கு ஒருக்கா 1 மார்க் கேட்பாங்க, பப்ளிக்லேயும் கேட்பாங்க. இதை பாருங்கள் பார்க்கலாம். அனலைஸ் 2 ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் இன்டராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஸ்பீசிஸ் 1, ஸ்பீசிஸ் 2, ஜென்ரல் நேச்சர் ஆஃப் த இன்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லினா அமன்சாலிசம். இதில் அமன்சாலிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். செகண்ட் ஸ்பீசிஸ்க்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரேட்டும் கேட்டும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து ரேட்டு வந்து அஃபெக்ட் ஆகும், கேட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த ரேட்னுடைய குரோத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். த மோஸ்ட்டு பவர்ஃபுல் அனிமல்ஸ் ஆர் லார்ஜ் ஆர்கானிசம் இன்ஹிபிட்ஸ் தடுத்து நிப்பாட்டுகிறது யாரை? இந்த க்ரோத் ஆஃப் த அதர் லோவர் ஆர்கானிசம். ஆமாங்க, பூனை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலிகளினுடைய அல்லது தோட்டத்தில் இருக்கக்கூடிய எலிகளினுடைய வளர்ச்சி என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா? அது பேர் என்ன பேர்? அமன்சாலிசம் அப்படின்னு பேருங்க. நெக்ஸ்ட்டு மியூச்சுவலிசம். மியூச்சுவலிசம்னா டூ ஸ்பீசிஸுமே பெனிஃபிட்ஸ் ஆகுங்க. சரிங்களா? கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரிங்க. பெனிஃபிட் ரெண்டு பேத்துக்குமே பெனிஃபிட் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரக்கடையில் அண்ட் பேர்ட்ஸ். கொரக்கடையில் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லிங்கன்னா கரையில் வந்து வாயை திறந்துக்கிட்டு அது வாட்டில் படுத்திருக்கும். ஸோ வாயை திறந்து படுத்திருக்கும் போது அந்த கொரக்கடையினுடைய பல் ஈர்களில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்பீசிஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு உயிரினத்தை கொன்று மென்று தின்றுருக்கும் பார்த்தீங்களா முதலே. அப்போ அந்த இன்னொரு உயிரினுடைய அல்லது இன்னொரு விலங்கினுடைய சின்ன சின்ன தசை துகள்கள் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஒட்டியிருந்தால் அதில் ஜேம்ஸ் குரோத் ஆகும். அப்போ வந்து எனாமல் டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த கொரக்கடையினால் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் வாயை திறந்து படுத்துக்கிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகுங்க, பேர்ட்ஸ் வந்து என்ன ஒன்று அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஸ்பீசிஸை எடுத்து சாப்பிட்டுக்குங்க. அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே பெனிஃபிட் ஆகுது பார்த்தீங்களா. கொரக்கடைலுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாப்பு கிடைக்குது, பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு கிடச்சிருது. ஸோ ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகிறாங்க. அதனால் அதுக்கு பேர் மியூச்சுவலிசம். கமன்சாலிசம்னா என்ன அடிச்சிருக்குன்னா ஒரு ஸ்பீசிஸ் வந்து பெனிஃபிட்ஸ் ஆகும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக ஆகாதுங்க, எந்த ஒரு சஃபராக ஆகாது. அப்புறம் தான் அதுக்கு பேர் கமன்சாலிசம் அப்படின்னு பேர். த பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு த கமன்சல் பெனிஃபிட்ஸ் வைல் த டு த ஹோஸ்ட் இஸ் நாட் அஃபெக்டட். ஆமாங்க, சக்கர்ஃபிஷ் ஆன் ஷார்க். சக்கர்ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக போய் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஃபுட்டை கேதரிங் பண்ண முடியாதுங்க. அப்போ என்ன பண்ணிக்கான்னு சொல்லிங்கன்னா இதனுடைய ஷார்க்குக்கு அடிப்பகுதியில் வென்ட்ரல் பகுதியில் மவுத்துக்கு நேராக என்ன ஆகிக்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த சக்கரை வச்சு அந்த ஷார்க்கோட அட்டாச் ஆகிக்கும். ஸோ இப்போ அந்த ஷார்க் எதையாச்சும் கேப்சர் பண்ணி சாப்பிடும்போது ஸ்மால் ஸ்பீசிஸ்லாம் அந்த என்ன ஆகுங்க அப்படின்னு சொன்னா கீழே விழுகும் பார்த்தீங்களா, அந்த கீழே விழுகிறத பிடிச்சி யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்கர்ஃபிஷ் அப்படிங்கிறது சாப்பிட்டுக்குங்க. சரிங்களா? எக்கினஸ் அப்படிங்கிற சக்கர்ஃபிஷ் சாப்பிட்டுக்கிட்டு வாழும். அதுதான் என்ன வேறுங்க, கமன்சாலிசம். இப்போ யாருக்கு பெனிஃபிட்ஸு? சக்கர்ஃபிஷ்ஷுக்கு பெனிஃபிட்ஸு, ஷார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லுமே கிடையாது. அதனால் அதுக்கு பேர் கமன்சாலிசம். காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்பீசிஸுமே என்ன ஆகும் அடிச்சிருக்குன்னா ஹார்ம்ஃபுல் ஆகுங்க. இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா குரல்ஸுங்கிற அணிலும் வாழ்கிறது, பேர்ட்ஸும் வாழுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே என்ன நடக்கான்னு சொல்லுவதுன்னா சீட்ஸ் அண்ட் நட்ஸுக்கு வந்து அங்கே சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ வந்து அணிலினுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா பேர்ட்ஸுக்கு வந்து சீட்ஸ் நட்ஸு கிடைக்காது. அப்புறம் பேர்ட்ஸினுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா யாருக்கு கிடைக்காது, குரல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு சீட்ஸ் கிடைக்காது. அப்போ ரெண்டு பேருமே என்ன ஆகிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சஃபர் ஆகாங்க, ஹார்ம்ஃபுல் ஆகிறாங்க. அதனால் அதுக்கு பேர் என்ன பேருங்க, காம்படிஷன் அப்படின்னு பேர் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீசிஸுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஆகும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு இப்போ நம்ம ஹியூமனுடைய அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸு டேப்வார்ம். இப்போ அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ்லாம் என்ன ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டொமோக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அது க்ரோத் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு என்ன வரலாம், டயேரியா இந்த மாதிரி பேதிகள் ஏற்படலாம். அப்போ நம்ம சஃபர் ஆகிறோம், ஆனால் அது வந்து பெனிஃபிட் ஆகுதுங்க. அப்போ இருந்தால் அதுக்கு பேர் பாராசைட்ஸ் அப்படின்னு பேர். பிரிடேஷன் என்னங்க, இதுவும் ஈக்குவல் டு பாராசைட்டிஸ் மாதிரி தான். ஆனால் இது வந்து ரெண்டுமே லார்ஜ் சைஸ் அனிமல்ஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு டைகர் வந்து டீரை வந்து துரத்திட்டு போகுதுன்னு டீரை. இப்போ அந்த டீர் வந்து என்ன ஆகும் சொல்லி அப்படின்னா டைகருக்கு பிரேவாக மாறிடும். அப்போ வந்து டைகர் வந்து பெனிஃபிட் ஆகும், டீர் வந்து என்ன பண்ணுங்க ஹார்ம்ஃபுல்லாக மாதிரி இறக்க நேரிடும். ஸோ ஒருத்தர் பெனிஃபிட் ஆகிறாங்க, ஒருத்தர் சஃபர் ஆகிறாங்க. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பிரிடேஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் இன்டராக்ஷன். அப்போ பாப்புலேஷன் இன்டராக்ஷன் என்னங்க, ஒரு ஸ்பீசிஸ் எப்படி இன்னொரு ஸ்பீசிஸோட இன்டராக்ட் பண்ணுது, அல்லது ஒரு ஸ்பீசிஸ்
அதே ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய இன்னொரு இண்டிவிஜுவலோட, இப்போ நம்ம மனிதன் தான், ஹோமோசேப்பியனுங்கிற மனிதன் தான், நம்ம இன்னொரு மனிதனோட எப்படி வந்து இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதனோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம ஹோமோசேப்பியனுங்கிற ஸ்பீசிஸ் தான். நம்ம எப்படி வந்து இன்னொரு அனதர் ஸ்பீசிஸான மேஞ்சிபெரா இண்டிகா அப்படிங்கிற மேங்கோ ட்ரீயோட எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, பாஸ் இண்டிகஸ் மாடு வந்து நமக்கு மாட்டுக்கு என்ன எப்படி இன்ட்ராக்ஷன், அது நமக்கு பால் தருது, இன்ட்ராக்ஷன் இருக்குது. சரிங்களா? பாஸ் பியூபாலிஸ் எருமைக்கு நமக்கு என்ன தொடர்பு, பாஸ் பியூபாலிஸ்ங்கிறது எருமை வந்து என்ன பண்ணுது, நமக்கு பால் கொடுக்குது. அது வேறு ஸ்பீசிஸ், நம்ம வேறு ஸ்பீசிஸ் பாப்புலேஷன். இப்போ நம்ம அதர் ஸ்பீசிஸ்க்குள்ளே எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம், சேம் ஸ்பீசிஸ்க்குள்ளே எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். ஆர்கானிசம் belonging to the different population interact for food, shelter, mating or other necessity. சரிங்களா? ஆர்கானிசம் ஒரு உயிரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு உயிரியோ அல்லது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட என்ன பண்ணுது, இன்ட்ராக்ட் பண்ணுது. எதுக்காண்டி அப்படின்னா, தன்னுடைய உணவுக்காண்டியோ, தன்னுடைய இருப்பிடத்துக்காண்டியோ அல்லது மேட்டிங்காண்டியோ அல்லது வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்காண்டி என்ன பண்ணுது அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பண்ணுது. சரிங்களா? இப்போ நம்மளாம் நமக்கு ஏதாச்சும் தேவைன்னா தானே அடுத்தவங்களோட போய் வாலண்டரியாக பேசுவோம், ஏதாச்சும் பண்ணுறோம். அது மாதிரி தான் அங்கே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த இன்ட்ராக்ஷன் மே பி இன்ட்ராஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன் ஆர் இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன். இன்ட்ராஸ்பெசிபிக்னா என்னங்க, இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த அமாங் த சேம் ஸ்பீசிஸ், வித்தின் த சேம் ஸ்பீசிஸ் அல்லது சேம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? மனித இனத்திற்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் இன்ட்ரா ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் அடிமோ. இப்போ ஹியூமன் பீயிங் இன்னொரு ஸ்பீசிஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணால் அதுக்கு இன்டர் ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க, இப்போ பார்ப்போம். இன்ட்ரா ஸ்பெசிபிக் அசோசியேஷன் இஸ் அப்சர்வ்டு ஃபார் ஆல் லைவ்லிஹுட் ப்ராசஸ் லைக் ஃபீடிங், டெரிட்டோரியாலிட்டி, ப்ரீடிங் அண்டு பாப்புலேஷன். சரிங்களா? ஒரே ஒரே சிற்றினத்துக்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. உயிர் வாழ தேவைக்கான உணவு அல்லது தன்னுடைய எல்லையை பகிர்ந்தளித்தலுக்கான ப்ராசஸ்ஸு அல்லது ப்ரீடிங் இனப்பெருக்கத்துக்காக அல்லது பாதுகாப்புக்காண்டி இருக்குது. இன்டர்ஸ்பெசிபிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது, இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு உயிரினம் இன்னொரு உயிரி, அதாவது ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸோட இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா நோட் பண்ணிச்சிங்க. இது கேட்டிருக்காங்க, உங்கள் புக் பேக்லேயும் இருக்குது. இப்போ இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன் கேன் பி நியூட்ரல் இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கலாம், பாசிட்டிவ் இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கலாம், நெகட்டிவ் இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரல்னால் என்னங்க? இப்போ நியூட்ரல் இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ 2 ஸ்பீசிஸ் நம்ம சொல்லியிருக்கிறேன் அப்படி தானுங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம என்ன வளர்க்குறோம், பூனை வளர்க்குறீங்கன்னு வச்சுங்க. எனஸ் பிலீஸ் அப்படிங்கிற நமக்கு ஒரு பூனை வளர்க்குறீங்க. நம்ம ஹோமோசேப்பியன் அப்படிங்கிற நம்ம ஒரு ஸ்பீசிஸு, பூனை ஒரு ஸ்பீசிஸ். இப்போ நமக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்குதா, நம்மளால் வந்து பூனை சஃபர் ஆகுதா இல்லை பூனைனால் நம்ம சஃபர் ஆகிறோமா, எந்த ஒரு சஃபருமே ஆகிறதில்ல. 2 பேருமே மோரல்லெஸ் என்ன ஆகிறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகுது, நியூட்ரலாக இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் லைவ் டுகெதர். சரிங்களா? ஒரே இடத்துல ஒரே வீட்டில் வாழ்கிறோம், ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால நியூட்ரல் அப்படின்னு இருக்காங்க. நோட் பண்ணிச்சுங்க. இன்டர்ஸ்பெசிபிக் நியூட்ரல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்க, டூ நாட் அஃபெக்ட் ஈச் அதர். 2 பேரும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பாசிட்டிவ்னு என்னங்க, இப்போ இது மாதிரி தான் சிம்பயாட்டிக் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லைக்கன் அப்படிங்கிறத பாட்னியில் லைக்கன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அப்படி தானேங்க? லைக்கனுடைய ப்ராசஸ் என்னங்க, அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்டு ஃபங்கை. ஆல்கே என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி என்ன பண்ணும், ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஃபங்கை என்ன பண்ணும், வாட்டர் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அப்போ ஃபங்கைக்கு தேவையான ஃபுட்டு வந்து யார் கொடுக்குறா, ஆல்கே கொடுக்குது. ஆல்கைக்கு தேவையான வாட்டர் யார் கொடுக்குறா, ஃபங்கை கொடுக்குது. அப்போ 2 பேர்த்துக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் இன் விச் நோ ஆர்கானிசம் இஸ் அசோசியேட்டடு ஹார்ம்டு ஆர் எய்தர் ஒன் ஆர் போத் மே பி பெனிஃபிட். 2 பேர்த்துக்குமே என்ன கிடையாதுங்க, எந்த ஒரு தீங்கும் கிடையாது. இதில் வந்து ஒருத்தர் 2 பேருமே என்ன ஆகலாம், பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. இட் இஸ் 2 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவலிசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, மியூச்சுவலிசம் அண்டு கமன்சாலிசம். மியூச்சுவலிசம்னா முதல்ல மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன பார்த்தாங்க மேலே கொரக்கடையில் பேர்ட்ஸ் படிச்சு பார்த்தீங்களா, 2 பேர்த்துக்குமே பெனிஃபிட்ஸு. கமன்சாலிசங்கிறது ஒரு பார்ட்னர் வந்து பெனிஃபிட் ஆவாங்க, இன்னொரு பார்ட்னர்ஸ் வந்து என்ன ஆக மாட்டாங்க,
ஹார்ம்ஃபுல்லாக மாற மாட்டாங்க, ஹார்ம்ஃபாக இருக்காது, தீங்கு விளைவிக்காது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பாசிட்டிவ். நெகட்டிவ் இன்டர்ஸ்பெசிபிக் நெகட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பார்ட்னருமே வந்து அஃபெக்ட் ஆகிறது. சரிங்களா? ஒன் ஆர் போத் ஆஃப் த இன்டராக்டிங் ஆர்கனிசம் வில் பி அஃபெக்டட் அஸ் இன் கேஸ் ஆஃப் காம்படிஷன், பிரிடேஷன், பாராசைட்டிசம். மேலே சொன்ன டேபிளை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். சரிங்களா? ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 11. அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அண்டு இட்ஸ் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க. சரிங்களா? அல்லது பயோடைவர்சிட்டி அண்டு இட்ஸ் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது அடுத்த 11th டாப்பிக்கு 11th சாப்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டி என்னங்க? வெரைட்டி ஆஃப் அல்லது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் கால்டு என்ன வேறுங்க? பயோடைவர்சிட்டி. வகை வகையான உயிரினங்கள் காணப்படக்கூடிய இடத்த நம்ம பயோடைவர்சிட்டிங்கிறோம். அதை எப்படி கன்சர்வ் பண்ணுறோம், அதை ஏன் பாதுகாக்கணும், கன்சர்வேஷன் எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.